Morning students. Today now we are discussing about the fourth chapter, Principle of Inheritance and Variation. Adha last class பாத்தீங்க அப்படினா sex determination ஒரு ஹெட்டிங் பார்த்தோம். ஓகே, அதுல ரெண்டு டைப் பார்த்த ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுல heterogamitic male அப்படினு ஒன்னு பார்த்தோம், heterogamitic female னு ஒன்னு பார்த்தோம். அப்ப heterogamitic male-ல அந்த XO XS டைப்னு ஒன்னு பார்த்தோம், அதே மாதிரி XS XY டைப்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்கிறது பாத்தீங்க அப்படினா heterogamitic female. சரிப்பா, இப்ப ஹெட்டிரோகேமெட்டிக்னா என்ன மீனிங்? இப்ப ஹெட்டிரோ அப்படினாவே மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு டிஃபர் அப்படினு சொல்லுவோம். எது டிஃபர்? கேமெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகே, எதுல சார் அப்படினு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துல. அப்ப ஹெட்டிரோகேமெட்டிக் மேல் அப்படினா அங்க மேல் வந்து மேலுடைய கேமெட் வந்து டிஃபர் ஆயிருக்கும். இங்க ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் அப்படினா ஃபீமேலுடைய கேமெட் வந்து டிஃபர் ஆயிருக்கும், மேலுடைய கேமெட் சிமிலர் ஆயிருக்கும். நம்ம இவ்வளவு நாள் என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஹியூமன் பீயிங்ல பார்த்துட்டு இருக்கோம், அனிமல்ல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஹோமோமார்பிக்கும், அதே மாதிரி வந்து மேலுக்கு ஹெட்டிரோமார்பிக் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ல ஃபீமேல் வந்து டிஃபர் ஆயிருக்கும், ஃபீமேல் கேமெட் டிஃபர் ஆயிருக்கும், அதே மாதிரி நெக்ஸ்ட் மேல் கேமெட் டிஃபர் ஆயிருக்கும் அப்படின்னா சிமிலரா இருக்கும். சரிப்பா, ஓகே. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் சொல்லிருக்கோம் இல்லையா, இது எந்தெந்த அனிமலுக்கு இருக்கும்? இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தா சர்டைன் இன்செக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாரு பிஸ்ஸஸ், மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், ஊர்வன அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பேர்ட்ஸ். இப்போ இந்த அனிமலுக்கு எல்லாமே என்ன சரி இருக்கு அப்படின்னா ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல். நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தட் இருக்கும், ஃபீமேல்ல என்ன கேமெட்ஸ் இருக்கு, மேல் என்ன கேமெட்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு அனிமல்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் எல்லாம், பிஷஸ் எல்லாம், ரெப்டைல்ஸ் எல்லாம், பேர்ட்ஸ் எல்லாம். அப்ப இங்கிலீஷ் அனிமல்ல மேல்ல எப்படி சார் இருக்கும், ஃபீமேல் எப்படி இருக்கும்? இப்போ மேல் ஏரோ மார்க் மேல போட்டுக்கோ, இது ஃபீமேல். இப்போ மேல்ல கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா மேல் கேமெட் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மேல் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேமெட் டிஃபர் ஆயிருக்கும், மேல் கேமெட் எப்படின்னு கேட்டா ஹோமோசைகஸா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஹெட்டிரோகேமெட்டிக் மேல் பார்த்துக்கோம். அது ரெண்டு டைப் பார்த்த ஞாபகம் இருக்கு இல்லையா, அதாவது XO XX டைப், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா XX XY டைப் பார்த்தோம். இப்ப ரெண்டும் ஒரே லெட்டர்ல இருக்கிறதுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேற ரெண்டு லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. இங்க XY க்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒன்று என்னது Z, இன்னொன்று என்னன்னு கேட்டா W யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல கொடுத்துருக்கோம். அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க ZO ZZ இது ஒரு டைப், ரெண்டு ZW, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ZZ. இப்போ இது ஒரு மெத்தட். அப்ப ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு மெத்தட் எந்த அனிமலுக்கு இருக்கு, இதனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது மேல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபீமேல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன், ZO ZZ. இந்த டைப்ல இப்படிப்பா இருக்கு. இப்போ இந்த டைப் பொதுவாக வந்து பாருங்க எந்த அனிமலுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா மெயின் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரெண்டு மூணு அனிமல் கொடுத்துருக்கோம். அதுல இன்செக்ட் கொடுத்துருக்காங்க. இன்செக்ட்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மாத்துன்னு ஒரு அனிமல் இருக்கு. ஓகே, ரெண்டாவது பட்டர்ஃப்ளை, மூணாவது எங்க அப்படின்னு கேட்டா சிக்கன். இது இந்த சிக்கன் அப்படின்னா டொமஸ்டிக் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூணு அனிமல்லையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன டைப் இருக்கு அப்படின்னு கேட்டா எழுதுவேன் ZO ZZ இந்த டைப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுல இந்த மூணு அனிமல்லையுமே மேல் கேமெட் எப்படி இருக்கும், ஃபீமேல் கேமெட் எப்படி இருக்கும், மேல் பேரண்ட் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கு ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல். இதற்கு ஃபீமேல் கேமெட் தான் எதை டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன், செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன எழுதுவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் என்னன்னு கேட்டா AAZO. ரெண்டாவது இங்க யார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் மேல ஏரோ மார்க் போட்டுக்கோ, இது வந்து AAZZ அப்படின்னு சொல்லுவோம். இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டா பேரண்ட்ஸ்.
இப்போ இதுக்கான கேமிட்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா இங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. the female can producing two type of gamete. ரெண்டு வகையான கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு வகையான கேமீட் என்ன சார் அப்படின்னு கேட்டா AZ அப்படிங்கிற ஒரு கேமீட். இன்னொரு கேமீட் என்னன்னு கேட்டா AO அப்படிங்கிற ஒரு கேமீட். அதாவது ரெண்டு எக்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு எக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு எக்ல என்ன இருக்கு அப்படின்னா வித் Z குரோமோசோம் இருக்கு. இன்னொரு எக்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வித்தவுட் Z குரோமோசோம் இருக்கு. இது ரெண்டுமே என்ன சார் அப்படின்னு கேட்டா கேமீட்ஸ். இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க மேல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டு இங்கேயும் இவங்க டூ டைப் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த டூ டைப் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்னது சேம் கேமீட்டா இருக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்கோம் மேல் கேன் ப்ரொடியூசிங் சிங்கிள் கேமீட் அதாவது மோனோ கேமீட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனுடைய F1 ஜெனரேஷன் என்ன சார் இருக்கலாம் AAZZ இது ஒரு டைப். ரெண்டாவது AAZY இது ஒரு டைப். அப்ப F1 உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு தட் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எதுல அப்படின்னு கேட்டா ZZ டைப். சரிப்பா ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா செகண்ட் டைப் ZWZZ அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த மெத்தடு இந்த எந்த அனிமலுக்கு இருக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 3 அனிமல் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ன சார் சிப்சி மாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ் வந்து பாருங்க ஃபிஷஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ். மூணு என்ன அப்படின்னா பேர்ட்ஸ். அப்ப இந்த 3 அனிமல்ல இருக்கு போடல பி போடல ஃபிஷஸ் தான் வச்சுக்கோ. இப்போ இந்த 3 அனிமல்ல என்னமா இருக்கு அப்படின்னா ZW ZZ டைப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அனிமல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல் எப்படிமா இருக்கு டிஃபரண்ட் கேமெட்ஸ் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது ZW AAZW AAZZ. இது யார் சார் அப்படின்னு கேட்டா ஃபீமேல். இவங்க யாருன்னு கேட்டா மேல். உங்களுக்கு என்ன இருக்கு தட் இஸ் ஃபீமேல் தான் வந்து பாருங்க டிஃபரண்ட் கேமெட். அதாவது ஹெட்டரோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா. மேல் வந்து பார்த்தா அப்படின்னா ஹோமோ கேமெட்டிக் சிமிலர் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டூ டைப் ஆஃப் எக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் கேமெட்ஸ் டூ டைப் ஆஃப் எக். ஒரு டைப் ஆஃப் எக் அப்படின்னு கேட்டா AZ. இன்னொரு டைப் ஆஃப் என்னன்னு கேட்டா AW சொல்லுவோம். The female can producing or female animal can producing two type of egg. One egg containing presence of Z, another egg containing presence of என்னன்னு கேட்டா W சொல்லுவோம். ஆனா இங்க the male can producing one type of that is a similar kinds of என்ன சார் அப்படின்னு கேட்டா sperm. அப்ப இவங்களுடைய ஆஃப்ஸ்பிரிங் that is F1 generation இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு AAZZ AAZW. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. இங்க ஃபீமேல் 2 எக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல ஒரு எக்ல பிரசன்ஸ் ஆஃப் Z இருக்கு. இன்னொரு எக்ல என்னடா இருக்கு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் W இருக்கு. இங்க மேல் கண்டெய்னிங் என்னன்னு கேட்டா தட் இஸ் என்னது டூ டைப் ஆஃப் சிமிலர் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஃபியூஷன் வித் யாரோட அப்படின்னு கேட்டா ஃபீமேல் எக். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன மேலும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் கிடைக்கும். இது எதுல அப்படின்னு கேட்டா என்னது அதாவது அங்க சிப்சி மாத் ஃபிஷஸ் ரெப்டைல் பேர்ட்ஸ். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ல இப்போ ஹியூமன் பீயிங்ல எப்படி சார் இருக்காங்க. இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னாவே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்போ ஹியூமன் பீயிங்ல டூ டைப் ஆஃப் வந்து பாருங்க குரோமோசோம் இருக்கு இல்லையா. ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோசோம் அப்படிங்கும்போது என்னது பாடி குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எவ்வளவு இருக்கு 44A 44AN சொல்லுவாங்க. இங்க வந்து பாருங்க செக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பேர் அதாவது 2ன்னு சொல்லுவோம். தட் இஸ் வந்து பாருங்க அல்லோசோம். இதுல 2 மேலா இருந்த XY அப்படிங்கிற 2 கேமெட், ஃபீமேலா இருந்த XX. ஓகேவா. அப்ப மேக்ஸிமம் மேலா இருந்த டிஃபரண்ட் கேமெட்ஸ் வரும். ஃபீமேலா இருந்த சேம் கேமெட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருக்கோம் ஆட்டோசோம். ஆட்டோசோம் பாத்தீங்க அப்படின்னா 44. ஆட்டோசோம் 44, மீதி 2 என்ன சார்? இது அல்லோசோம். அந்த அல்லோசோம் அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்கும். மேல இருந்த XY அப்படின்னு சொல்லுவோம், ஃபீமேல இருந்த XX அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுல பேரண்ட் எப்படி இருப்பாங்க, என்னுடைய செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கும், ஓகேவா? அப்படிங்க மாதிரி பார்ப்போம். இந்த இடத்துல மேல் பாருங்க, மேல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். மேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 44 A plus XY சொல்லுவோம். இங்க அதே மாதிரி 44 A plus XX இது ஃபீமேல். இவங்க என்னன்னு கேட்டா மேல், இவங்க பேரண்ட், இவங்க ஃபீமேல். சரிப்பா, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ இந்த மேல் கண்டெய்னிங் கேன் ப்ரொடியூசிங் 2 டைப் ஆஃப் ஸ்போம். ஒன் டைப் ஆஃப் ஸ்போம் என்னன்னு கேட்டா 22AX அப்படிங்கிற ஒரு ஸ்போம். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்போம் என்னன்னு கேட்டா 22AY அப்படிங்கிற ஒரு ஸ்போம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் இருக்காங்க இல்லையா? இப்போ ஃபீமேல் என்ன பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் 2 டைப் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது எக்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டா 22A plus X அப்படிங்கிற ஒண்ணு, இங்க 22A plus X அப்படிங்கிற ஒண்ணு. அப்ப இங்க ஃபீமேல் கேன் ப்ரொடியூசிங் 2, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க 2 எக்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மேல் கேன் ப்ரொடியூசிங் 2 டைப் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகேப்பா, இப்போ இது வந்து கேமெட்ஸ். இப்போ உனக்கு F1 ஜெனரேஷன் என்ன கிடைக்கும் பாருங்க. 20 to 44AA plus XX இது ஒரு வந்து F1 ஜெனரேஷன் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, அதே 22AXX. ஓகேவா? இங்க பாருங்க, சாரி 44, இங்க 44AXY அப்படிங்கிற ஒரு கேமெட். அதே மாதிரி இங்க பாருங்க, அதே 44AXY. அப்ப F1 ஜெனரேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா இது ஒரு ஃபீமேல், இது ஒரு ஃபீமேல், இது ஒரு மேல், அப்ப இது ஒரு மேல் கிடைக்கும். அப்ப இதுதான் உனக்கு என்ன பண்ணுதுன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்ப ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல சார், வேற எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ட்ரோசோஃபைலா, இந்த ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம், ட்ரோசோஃபைலா, மெலனோகாஸ்டர், பல ஈன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிய இருக்கிறது இருக்கு சார் அப்படின்னு கேட்டா இதே ப்ராசஸ் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் வந்து பாத்தீங்க எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன பண்ணலாம், 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், ஃப்ளோ சார்ட் மட்டும் கேட்கலாம், இல்ல அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஹோம் ஒர்க். ஆல் தி பெஸ்ட்.